ஒரு 5 minutes வெயிட் பண்ண வந்துடுறேன். யா. Little more. Good. Then push it again. போலாமா? என்ன நடக்குதுங்க? இந்த வெள்ளக்காரனுங்க இருக்கானுங்களே, ராக்கெட்ல அரைஞ்சு மாடு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம், நீ கண்டுக்காத. ஆம்பளைங்க சமாச்சாரமா? அப்படின்னா அந்த காளை மாடு இந்த பசு மாடோட சேர மாட்டேங்கிறான். ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் நினைக்கிறேன். மாடுங்கெல்லாம் கூட ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணுதுமா. என்னது? இல்லம்மா, ஒரு காளை மாடு ஒரு பசு மாடோட ஒரே ஒரு வாட்டி தான் சேரும். அதே காளை மாடு அந்த பசு மாடோட மறுபடியும் சேரணும் அப்படின்னா அதுக்கு பெர்ஃப்யூம் அடிச்சு வேக்ஸ் அடிச்சு அதனுடைய வாசனையை மாத்தி வேற ஒரு பசு மாடு மாதிரி ரெடி பண்ணி சேர விடுவானுங்க. Come on, get the ball out. Come on. ஜான்சி, மாடுங்களுக்கே எப்படின்னா மனுஷனுங்களுக்கு யோசிச்சு பாரு. இதான் ஓகே பண்ண டிசைனா? யா, நீ ஓகே பண்ணிட்டா நான் இமெயில் பண்ணிடுறேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி முடிச்சிடுறேன். நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கு கூட அனுப்பலாம். பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க என்னத்தை சொல்லி விட்டு போங்க, இல்ல மனதை தூண்டி விட்டு போறவரே உங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. இவ்வளவு அவசரமா நீங்க போற? ஃபுட்டி மேட்ச் ஃபைனல்ஸ். கார்த்திக் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஜான்சி, மாடுங்களுக்கே எப்படின்னா மனுஷனுங்களுக்கு யோசிச்சு பாரு. இரு, நானும் வரேன். How much? What happened? What a match, Karthik! நல்ல match மிஸ் பண்ணிட்ட நீ. எண்ட்ல பாஸ்கல் அடிச்ச kick was just out of the world. It was fabulous, brilliant. கார்க்கிய மிஸ் பண்ணிட்டேன். 1 minute, huh? என்னாச்சு? அடிபட்டுடுச்சு. எங்க? இங்க. ரொம்ப வலிக்குது. சொல்லு.
ஒன் நடக்க முடியல. என்னாச்சு? இவனை தூக்கிட்டு வந்தா உன் முகம் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். சூப்பர். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான்டா. ஏன்டா அப்படி ஓவரா தண்ணி அடிக்கிற? ஏன் ஓசி தண்ணினாலே குடிக்கிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டான். போடா பெட்ரூம். நண்பன் சொல்லிட்டா ஓகே. ஐயோ வழக்கம் போல மாட்டையா? குட் நைட் ஃப்ரெண்ட். என்னடா நைட்ல கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க? நம்ம ஊர் பசங்க 2 பேரை பார்த்தேன். அவனுங்க மெட்ராஸ் ஐ கொடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு பயமா இருக்கு. தட் இஸ் ஒய் கூலிங் கிளாஸ். அப்படியாண்ணே? என்கிட்ட சூப்பர் டியூப் இருக்குண்ணே. அவனை போட்டு விடுறேண்ணே. அப்படியா? ஓகே, நீ தான்டா ஃப்ரெண்டு. கண்ணை திறங்குண்ணே, நான் போட்டு விடுறேன். என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது? எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிக்கிட்டியா? அண்ணே நீங்க நல்லா தண்ணி அடிச்சிருக்கீங்க. அதான் 5 நிமிஷம் பொறுத்து பாருங்க, கண்ணு சூப்பரா தெரியும். அப்படியா? டேய் என்னடா கண்ணெல்லாம் எரியுது? டேய் 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 குமார், கண்ணு எரியுதேடா. டேய் டேய் குமார், கண்ணை திறக்க முடியலடா. டேய் டேய் குமார், கண்ணை திறக்க முடியலடா. என்னடா மருந்து போட்டு விட்ட? நல்ல மருந்துண்ணே, டிவில கூட காட்டுவாங்க. FEVICOL. அட பாவி, ஃபெவிகால போட்டு விட்டு கண்ணை திறக்க முடியாத பண்ணிட்டியடா. ஐயோ அட படிப்பறிவு இல்லாத நாயே, உனக்கு யாரா ஆஸ்திரேலியா வீசா கொடுத்தது? கவர்மெண்ட்ண்ணே. கவர்மெண்ட். டேய் இப்ப ஒண்ணுக்கு போடனா கூட நான் யாரையாவது தேடணுமேடா. நான் இருக்கேண்ணே. எதுக்கு? நான் ஒண்ணுக்கு போறத பாக்குறதுக்கா? இல்லண்ணே, நான் கூட்டிட்டு போறேண்ணே. ஐயோ நேரா போய் போங்க, அதுதான் பாத்ரூம். ஏய் யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கடா. ஆ. என்னால பார்க்க முடியாது. சரிண்ணே. உன்னை நான் கார்த்திகோட ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல பார்த்தேன். பார்த்தல, அப்புறம் எது கேக்குற? தீபி, நீ வந்தது கான்ட்ராக்ட் விஷயமா? கண்டவனோட ஊர் சுத்தத்துக்கு இல்ல. கண்டவன் இல்ல, கார்த்திக் ஃப்ரெண்ட். அப்படிதான் ஆரம்பிக்கும். கடைசியில் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். ஹே பாட்டி மாதிரி பேசுற நீ. ஃப்ரெண்ட்ஷிப் எங்க போய் முடிஞ்சாலும் அதை பத்திலாம் நான் கவலையே பட போறது இல்ல. அவன் உன்னோட சுத்திட்டு விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வேன்? அவன் என்ன விட்டுட்டு போயிட்டா, நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன். சிம்பிள். உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ பசங்களை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவங்க 1000 பொண்ணுங்களை பாப்பாங்க, ஆனா ஒரு பொண்ணோட மட்டும்தான் எப்பவும் க்ளோஸா இருப்பாங்க. நான்சென்ஸ். கார்த்திக் மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ கோபம்? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகம் தெரியும். அவன் என்ன காதலிச்சான், நானும் அவனை காதலிச்சேன்.
உன் கனவுல கூட அவ வரமாட்டானா? தனியா இருக்கும்போது கூட அவனை நினைக்க மாட்டியா? அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. அப்போ கார்த்திக் உன்னை ஏமாத்திட்டான். இனிமே உன் லைஃப்ல அவனுக்கு இடமே இல்லை. Am I right? Are you sure? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். குட் நைட். எனக்கு என்னமோ மனசுல இன்னும் கார்த்திக் இருக்கான்னு தோணுது. நெவர். இனிமே என் லைஃப்ல கார்த்திக்கும் லவ்வுக்கும் இடமே இல்லை. நோ ப்ராப்ளம். நான் கார்த்திகை லவ் பண்ண போறேன். வாட் டு யூ மீன்? இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் கார்த்திக்கும் இருந்தது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா இப்போ நான் ஏன் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. உனக்கு கார்த்திக் கிட்ட எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி முட்டாள் மாதிரி பேசாத. காதலே முட்டாள்தனம் தான். அது எனக்கு இப்பதான் தொடங்கி இருக்கு. ஐ லைக் கார்த்திக். ஐ லவ் கார்த்திக். கார்த்திக் என்ன லவ் பண்றானான்னு தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல அவனும் என்ன லவ் பண்ணுவான். பாரு. Good night. Sweet dreams. Hi. இருட்டுல என்ன செய்யற? ஏய், போனை விட்டுட்டேன், தேடிட்டு இருக்கேன். அதையே ஏன் பேண்ட் பாக்கெட்ல தேடுற? என்ன தீபி இது? அவ ஏற்கனவே என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். அது போதாதுன்னு நீ வேற அவ கோவத்தை ஏத்தி விடுற. அதெல்லாம் இல்ல, அவ நேச்சரே அதான். நீயும் பொண்ணுதான், அவளும் பொண்ணுதான். உனக்கு புரியுது, அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கே அவ மேல இவ்ளோ அக்கறை? சும்மாதான். சும்மா சும்மான்னு எவ்வளவு விஷயங்களை மறைச்சிருக்க பத்தியா? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயம்தான். இப்பவும் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஆனா இது வரைக்கும் அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. அதான் ப்ராப்ளம்னா புரிஞ்சுக்க வைக்கலாம். எப்படி? அவ என்ன பார்த்தாலே கோவிச்சுக்கிறாங்க. உன்னை பார்த்து தானே கோவிச்சுக்கிறா, என்ன பார்த்து இல்லையே. நான் பிளான் பண்றேன். என்ன செய்வோம்? சொல்ல மாட்டேன், செய்யறேன் பார். எதுலயுமே ஒரு போட்டி இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும். அவன் நிச்சயமா கார்த்திகை புரிஞ்சுக்க மாட்டான், எனக்கு தெரியும். ஜெயிக்க போறது நான் தான். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. தீபி, காலையில இருந்து என்ன படிச்சிட்டு இருக்க? உன்னோட டைரியை தான் படிச்சிட்டு இருக்கேன். ஏன் டைரியா? அடுத்தவங்க டைரி படிக்கிறது தப்புன்னு தெரியாது? கொடு. அடுத்தவங்க டைரி படிச்சா வர இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அது வேற எந்த புக்கு படிச்சாலும் கிடைக்காது. ஆனா உன் டைரி இருக்கே, ஒண்ணுமே இல்ல, சுத்த சைவம். Chauncey? Yeah? Thanks. Hey Jansi, கார்த்திக் உன்னை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கான். Pretty cool. எனக்கு என்னமோ அவ வருவான்னு நம்பிக்கையே இல்ல. டெஃபினட்டா வருவா. No, so you didn't go to the boss? No, I haven't gone yet. I mean, the report isn't finished. 3:30 ஆயிடுச்சு. இனிமே அவ வரமாட்டா.
பிடிவாதம் அவ கூடவே பிறந்துக்கணும். Hey, look. என்னால நம்பவே முடியல. நீ சொன்ன மாதிரியே வந்துட்டா. நான் கிளம்புறேன். அவசரப்படாத. அவ போய் வெயிட் பண்ணட்டும். கோவிச்சிட்டு போயிட்டு போறா. அப்படி போறதா இருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டா. வெயிட் பண்ணலாம். போட்டுமா? வெயிட், வெயிட். பொறுமையா இரு. உனக்கு இப்போ போன் வரும். இப்ப எடுக்காத. வெயிட் பண்ணு. Wait. Please, just once. Wait. ஜான்சிக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. என்ன நடக்கும்? திரும்ப ஃபோன் பண்ணுவா. பார். பாரு. ஜான்சி. நானா? பேசட்டுமா? Popcorn? No. Please. No. Please. No. விளையாடாத. அவ கோச்சிக்கிட்டு போயிட போறா. அப்போ எதுக்கு வெயிட் பண்ற? ஓ, போய் அவளை மீட் பண்ணு. பாய். ஹாய் ஜான்சி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் நீ கட்டாயம் வருவேன்னு. என்ன எதுக்கு வர சொன்ன? அதான் வந்துட்டியே. காரணம் எதுக்கு? ஓகே, நான் கிளம்புறேன். ஒருதா இருந்திருந்தா இங்க நீ வந்திருக்கவே மாட்டியே. உனக்கு என்ன வேணும்? உண்மையா சொன்னா எனக்கு உன்னோட பேசணும். ரொம்ப இல்ல, ஜஸ்ட் 10 minutes. புதுசா என்ன சொல்ல போற? சொல்லு. இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி? சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9. தேங்க்ஸ் ஜான்சி. 10 செகண்ட் நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாம எனக்காக நீ காத்துட்டு இருந்தல, அது போதும். உன் மனசுல நான் இன்னும் இருக்கேன்றதுக்கு இது ஒன்னே சாட்சி. நீயே ஏதோ கற்பனை பண்ணி பேசாத. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜான்சி, நாம சண்டைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்பவும் அது பிடிக்குமான்னு தெரியல. பிடிச்சத மாத்திக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. கையில கிடைச்சதையே தவற விட்ட ஆளு நான். அன்லக்கி ஃபெலோ. உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நிஜமா சொல்றேன். ஐ மிஸ் யூ ஜான்சி. நடந்ததை பத்தி பேசி உன்னை கோவப்படுத்த விரும்பல. இப்பதான் நம்ம புதுசா மீட் பண்ணதா நினைச்சுக்கலாம். உனக்கு விருப்பம் இருந்தா நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம். உள்ளவா. You have 5 new messages. ஹாய் கார்த்திக். என்ன 2 நாளா மெயிலே காணோம்? மாமா திட்டிட்டே இருக்காரு. என்னடா செஞ்சுட்டு இருக்க? ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போடுறியா இல்ல அழுக்காவே மாட்டி அலையறியா? இதுக்கு தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஏய், நீ அனுப்பின போட்டோலாம் நல்லா இருந்தது. அப்புறம் நாளைக்கு மதுரையில வித்யாவோட கல்யாணம். போயிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வருவோம். வந்ததும் உனக்கு மெயில் பண்றேன். ஓகே, டேக் கேர். பை. Hi Karthik, it's Stella. So since you missed the appointment today with the Korean engineers, please call Steve to make an appointment. ஹே கார்த்திக், மார்னிங்ல இருந்து உன்னை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எங்க ஊர் சுத்த போனே நீ? பேரை போட்டு ஜான்சிக்கு ஒரு பொக்கே அனுப்பிச்சு வச்சிட்டேன். அதை பார்த்துட்டு கோவப்படுற மாதிரி நடிச்சா. இன்னைக்கு நம்ம பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பார். டேய், அவகிட்ட எப்படி பேசணும்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 1 o'clock மறந்துடாத. கரெக்டா லேசர்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. I'll meet you there. கவுத்துட்டியா? நினைச்சேன் என்னடா பிரச்சனையே வரலையேன்னு. எல்லாம் போச்சு. நீ காலையில பேசுனத ஆன்சரிங் மிஷின்ல கேட்டுட்டு ஜான்சி கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ என்ன செய்யறது? என்ன கேட்டா? எனக்கு தூக்கம் வருதே. மனசே சரியில்லை. உன்னை மீட் பண்ணோம். இப்ப டைம் என்ன தெரியுமா? எனக்காக வாயே ப்ளீஸ்.
பண்ணலாம். இவ்ளோ கஷ்டப்பட்டு அலையறதுக்கு பதிலா நீ என்னையே லவ் பண்ணலாமே. தீபி சீரியஸாவே பேச மாட்டியா? சீரியஸா பேசலாம். இப்போ உடனே ஜான்சி கிட்ட போய் ஏண்டி இப்படி படுத்துறேன்னு நேர கேட்டுடலாமே. ஏய் விளையாடாத. எப்படிதான் அவளை லவ் பண்ணியோ, உனக்கும் அவளுக்கும் ஒரு விஷயத்திலாவது ஒத்து போயிருக்கா? நடந்ததை பத்திலாம் பேசாத. இப்ப என்ன செய்யறது அத மட்டும் சொல்லு. ஓகே, கொஞ்சம் டைம் கொடு, அவகிட்ட பேசி பாக்குறேன். அவ சமாதானம் ஆவாளா? ஆகாட்டி விட்டுரு, வேற பொண்ணா கிடைக்காது. ஒரே பொண்ண இன்னும் எவ்வளவு நாள் தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்? சும்மா கேலி பண்ணாத. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை பிரிஞ்ச லவர்ஸ ஒண்ணு சேர்க்கறது தான். எனக்காக ஏன் இவ்வளவும் சரி? ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.